போன கிளாஸில் வந்து இந்த ஐசோமெட்ரிக் பிளாக் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இந்த படம் போட்டுருக்கேன். அதை வந்து நீங்கள் வரையணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் இந்த கோடு வந்து 30 டிகிரியில் போடணும். இப்போ வந்து அந்த ஐசோமெட்ரிக் படம் போடுறது ஐசோமெட்ரிக் ஆக்சிஸ் 30 டிகிரியில் தான் போடணும். போடணும் இந்த கோணம் வந்து 30 டிகிரியில் போடணும். அதே மாதிரி இதையும் 30 டிகிரியில் போட்டு முதல்ல இதை போட்டுக்க, இந்த லைனையும் போட்டுக்க. அப்புறம் இங்கேருந்து 10 வச்சுக்கிட்டு வேறெல்லாம் இந்த போடணும். இன்னும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 30 டிகிரி போடணும். இதுவும் 30 டிகிரி போடணும். இது 90 டிகிரி போட்டு போன தடவை போடுறதுல நம்ம சாதாரணமாக பிளாக் போட்டோம். இந்த கேமரா வந்து எப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 படம் போட்டுருக்கேன். முதல்ல பார்த்துக்க. முதல்ல ஐசோமெட்ரிக்கு இந்த ஆங்கிள் வச்சு 30 டிகிரிக்கு இந்த போடலாம் எடுத்துக்க. இது 90 டிகிரி போட்டுக்க. போட்டுக்கிட்டு 10 வச்சுக்க. போட்டுட்டு இதை 30 டிகிரிக்கு இழுத்துக்கு. இதுலேருந்து 30 டிகிரி இல்லைன்னா இது பேரலாக இந்த 30 வச்சு இந்த கோட்டை இழுத்துக்கிட்டு இதுக்கு இது பேரலாக இருக்கணும். இல்லைன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 30 டிகிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டு இதுலேருந்து 20 வச்சுக்க. அதே மாதிரி இதுலேருந்து 45 வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து. இது 30 டிகிரி கிடையாது. சாதாரணமாக இதையும் இந்த பாயிண்ட் சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேருந்து 10 வச்சுக்க. அதே மாதிரி இங்கே 10 வச்சுட்டு இந்த லைன் எடுத்து இதுக்கு இது பேரல். ஓகே. அப்புறம் மேலே இதுலேருந்து 5 வச்சுக்க. இதுலேருந்து 30 இதை இந்த கோட்டை அப்படியே நீட்டி விட்டுக்க. 30 டிகிரி தான் இருக்கும். இது 30 டிகிரி தான் போட்டுக்கிட்டு இதுலேருந்து 15 வச்சுக்கிங்க. 15 வச்சுக்கிட்டு அதே மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இதுக்கு வெர்டிக்கல் லைட்டாக போட்டுக்கிட்டு இதுலேருந்து 15 வச்சுக்க. இந்த 5ஐயும் இதுலேருந்து 15 இருக்கு அதையும் சேர்த்துரு. அதே மாதிரி இங்கேருந்து 15 வச்சுக்க. இதுலேருந்து இந்த பாயிண்ட் சேர்த்துரு. இதையும் சேர்த்துரு. ஒன்று முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே வந்து இதுலேருந்து இது மொத்தம் 60 30 போயிடுச்சு. இங்கே 45 இது 15 15ல் 10 வச்சு. இதுலேருந்து இது 60 இருக்கணும். இது எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு தான் மேலே இருக்கும். இந்த 15 வச்சுக்க. இந்த 15லேருந்து இதையும் சேர்த்து. அப்புறம் இதுலேருந்து 10 வச்சுக்க. இதுலேருந்து 10 வச்சுக்க. இதையும் சேர்த்து. இந்த 10 இந்த டேப்பரும் இதுக்கு இது இணையாக இருக்கணும். இதுக்கு இணையாக இருக்கணும். அப்புறம் இதுலேருந்து வெர்டிகல் லைன் போட்டுக்க. இந்த கார்னரையும் இதையும் சேர்த்து. அப்புறம் இதுக்கு பேரலாக இந்த லைனை போடணும். புரியுதா? இதுலேருந்து 20 வச்சு இதை சேரு. இதே மாதிரி இதையும் சேர்த்து. இது வந்து மையமாக இருக்கணும். அப்போ மையம்னா இந்த 30ல் 15 வைக்கணும். இங்கே 15 வச்சு இந்த கோட்டை போட்டிங்கன்னா இதுக்கு பேரலாக போட்டிங்கன்னா இந்த கோடு வந்துடும். அதே மாதிரி கீழே இறங்கிங்க. இறங்கிக்கிட்டு இந்த இதையும் சரி. இதுலேருந்து இது 15 10ல் வச்சு சேர்க்கிற பிறகு ஞாபகம் வச்சு 15ல் வச்சு சேர்க்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை சேர்க்கணும். இதுலேருந்து இது எவ்வளோ 15 இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 இருக்கணும். இதை போட்டுனா இந்த ஐசோமெட்ரிக் இந்த டிராயிங் ஷீட்டில் போடவுள்ள இந்த படத்தை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கார்னர் மேலே போடுது. அடுத்து நம்ம வீச்சு ஆட்டோகிராஃப் ப்ரொஜெக்ஷன் போடக்குள்ள உனக்கு இந்த படத்துக்கு எப்படி 3 வீச்சு வரைகிறத சொல்லி கொடுக்கல இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பேப்பர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டியா? அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பேப்பர் லைன் வர்றது. இங்கே சேர்த்த மாதிரியே தான் இதையும் சேர்க்கணும். முதல்ல இது எல்லாமே போய்ட்டு ஐசோமெட்ரிக் பிளாக் கூட 30 டிகிரியான்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டா இதுலேருந்து இது 30 டிகிரி இருக்குங்க. இது 30 டிகிரி போடு. இதுலேருந்து 15 வச்சுக்கிட்டு இந்த கோட்டை போட்டுக்க. அப்புறம் இதை போட்டுக்க. இது வெர்டிக்கல் லைனை 30 வச்சுக்க. இதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கணும். நான் போர்டில் பிரிச்சுதான் இருக்கும். அதை நீ இது பண்ணாத. நீ போடக்குள்ள கரெக்டாக போட்டுக்க. இங்கே 45னா இங்கேயும் 45 தான் இருக்கணும். அதே மாதிரி 90 டிகிரியில் போட்டுக்கிட்டு 15 வச்சுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு இதுலேருந்து இது வரைக்கும் 30 வச்சுக்க. 30 வச்சுக்கிட்டு இதுக்கு பேரலாக 20 வை. இந்த கோட்டை போட்டு அதை 20 எடுத்துக்க. இந்த 20 இதை சேர்த்துக்க. இந்த கோடு போட்டோம். இதுக்கு பேரலாக இந்த லைனை நீட்டி வந்துடுங்க. இன்னும் இல்லைன்னா 30 டிகிரி வைக்கிறதுனா 30 டிகிரி செஸ் ஸ்கொயரை வச்சு ஒரு செஸ் ஸ்கொயரை யூஸ் பண்ணால் தான் இந்த படம் ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த படத்தை போட்டுடலாம். இதை போட்டுக்க. இதுலேருந்து 25 வை. அதே மாதிரி இதுலேருந்து 25 வச்சுட்டு இதையும் சேர்த்து விடு. இந்த 25லேருந்து வெர்டிகல் லைன் போடு. இதுக்கு
இதுக்கு பேரெல்லாம் போடணும். இதுவும் ஒரே லைனில் வரணும். இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்றும் கிடையாது. இந்த கோடும் தான் ஒன்றும். இந்த கோடு இது இணையாக இருக்கும். தெரியுதா? அதே மாதிரி போட்டுட்டு 25 போச்சுன்னா மிச்சம் 15 வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இந்த போட்டால் ஜாயின் பண்ணிட்டு இது பேரெல்லாம் போட்டு நீட்டி விடு. இதுலேருந்து 40 இங்கே வச்சுக்க, 40 இதுலேருந்து 40 வச்சுக்க. இதில் சேர்த்து பண்ணி இந்த ஒரு அளவு வச்சுட்டு கூட்டினாலே இந்த கோட்டை நீட்டி விட்டாலே கரெக்டாக வந்து ஜாயின் தான் எல்லாம் பண்ணணும். இதை கரெக்டாக போட்டுக்க. இனியும் தனி சீட்டில் லெஃப்ட் ஹேண்டில் மேலே போட்டுக்க. இதுக்கும் நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வரைக்குள்ள உனக்கு சொல்லி கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த 2 படத்தையும் போட்டுட்டு வந்துடும். இதை போட்டு இந்த 2 படத்தையும் போட்டுக்கிட்டு 2 படத்தையுமே தனித்தனி சீட்டில் போட்டுட்டு இதை திருப்பி நம்ம ஆர்த்தோகிராஃபிக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கக்குள்ள இந்த படத்துக்கு ஈஸி வரையில் இதை திருப்பி நம்ம போட வேணாம். இந்த படத்தையே நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வரைக்குள்ள இந்த படத்துக்கு நம்ம 3 வேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை அழகாக நல்லா போட்டுடுவாங்க.